படுக்கும்போது ரொம்ப திரும்பி படுக்கக்கூடாது. எழுந்திரிச்சு உட்காந்து அது ஆக்சுவலா ரொம்ப கஷ்டமான விஷயம். நெறைய விமன் சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். எழுந்திரிச்சு உட்கார்றதுக்குள்ள தூக்கம் போயிடும். அதுக்கப்புறம் தூக்கம் வராது. அது வந்து நிஜமா மித்தா இல்ல உண்மையா? இல்ல. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இந்த கொடி சுத்தி இருக்குன்னு சொல்றதுனால, யூசுவலி என்ன நெனச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்க, இந்த கொடி சுத்துறது ஏன்னா, பேஷண்ட்ஸ் வந்து படுக்கும்போது ரைட் டு லெஃப்ட் மாத்தி மாத்தி எந்திரிச்சு திரும்பி படுக்கணும். நம்ம கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் ஆனாலே தூக்கம் அப்போ போயிடும். அதுவும் பிரெக்னன்சில சும்மாவே தூக்கம் வராது. அப்ப நீங்க எந்திரிச்சு ரைட்ல திரும்பிக்கோ, இல்ல எந்திரிச்சு லெஃப்ட்ல திரும்பிக்கோனா, அந்த பேஷண்ட்டோட ஸ்லீப்பே போயிடும். அண்ட் அந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ்னால பிபி ஏறலாம், அவங்களுக்கு ப்ராப்பர் ஸ்லீப் இல்லனால டிஸ்டர்ப்டாவே இருப்பாங்க. ஆல்ரெடி மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், இது ஏத்தி விடும். அப்படி எதுவுமே கிடையாது. அது ஒரு மித்து தான். நீங்க ரைட் வேணாலும் படுத்துக்கலாம், லெஃப்ட் வேணாலும் படுத்துக்கலாம், நேரா வேணாலும் படுத்துக்கலாம். குப்புற அடிச்சு படுக்க வேணாம் நாங்க யூசுவலி சொல்லுவோம் தவிர ரைட் லெஃப்ட் இஸ் தேர் சாய்ஸ். ஆனால் நீங்கள் ப்ரெக்னென்சி லேட்டராக டேர்மில் நாங்கள் ஒரு 6 ஹவர்ஸ் படுக்கிறீங்கன்னா 4 ஹவர்ஸ் நீங்கள் லெஃப்ட்லேயும் 3 ஹவர்ஸ் நீங்கள் ரைட்லேயும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி படுத்துக்கோங்க. கண்டினியூஸாக படுக்கணும்னு எதுவுமே அவசியம் இல்லை. மோர் ப்ரிஃபரபிளி லெஃப்ட் சைடு ஏன் சொல்லுவோன்னா, அப்போ லார்ஜ் வெயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ரெஸ் ஆகாது, பேபிக்கு நல்ல ஆக்சிஜனேட்டட் பிளட் போகும். அவ்வளோதான் தவிர நீங்கள் லெஃப்டே தான் படுக்கணும், ரைட்டே தான் படுக்கணும், இல்லை ஏஞ்சி திரும்பி படுக்கணுன்றது அகைன் மித்து தான்.